ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பவஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். தற்போது நாம் பக்ஷண பதிவில் பார்க்க இருப்பது ரவா லட்டு செய்வது எப்படி என்று திரு குருமூர்த்தி விளக்க இருக்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கணேசாய நமஹ. ஹாய், நான் உங்கள் குருமூர்த்தி. இப்போது இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாராலையும் டேஸ்ட் பண்ணின ஒரு ரெசிபி, சாதாரண ரெசிபி தான் ரவா லாடு. இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேன். ரவா லாடு நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டைலில் பண்ணுறாங்க, பல விதமாக பண்ணலாம். இப்போ நான் பண்ணக்கூடிய ரவா லாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரவா லாடு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது ரவா முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல அளவு சொல்கிறேன். 1 கப் ரவா நான் எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பண்ண போகிறது இந்த 1 கப்பால் ரவை எடுத்துக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். நல்லா வறுக்கலாம், ஆனால் ப்ரௌனாக ஆகாமல் பார்த்துங்க. ஏன் ப்ரௌன் ஆகக்கூடாதுனாக்க, ப்ரௌன் ஆனால் ரவா உருண்டை பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்காது. இப்போ இதை ஆற வச்சிடணும். அடுத்தபடியாக சர்க்கரை. ரவைக்கு ரவை 1 பங்குனா சர்க்கரை 1.25 பங்கு அல்லது 1.5 பங்கு வரைக்கும் போடலாம். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரவா உருண்டைக்கு ரவா 1 பங்குனா சர்க்கரை 3/4 பங்கு இல்லைன்னா 1 பங்கு எடுத்துக்கிறாங்க. நான் 1.25 பங்கு எடுத்துக்கிறேன். 1.25 பங்கு எடுத்துக்கிறேன் சர்க்கரை. இப்போ என்ன பண்ணணும், இந்த வறுத்த ரவை ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சிக்கணும். நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். சப்போஸ் ஒரு நிறைய குவான்டிட்டி, ஒரு 5 கப்பு 6 கப்பு அல்லது அரை கிலோ 1 கிலோ பண்ணுறாருந்தா மிக்சியில் தான் அரைக்கணும். நைஸாக அப்புறம் வரும். மிக்சியில் வந்து 1 கப்புங்கிறதால நான் மிக்சியில் அரைக்கிறேன். அது நல்லாயிருக்கும். நிறைய அதிக அளவு குவான்டிட்டியில் பண்ணோம்னாக்கா மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பண்ணால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைக்கணும். இப்போ சூடு ஆறிட்டு இப்போ அரைச்சதை இதில் கொட்டியாச்சு. அடுத்தபடியாக சர்க்கரையை அரைக்கணும். பாதி பாதியாக போட்டு அரைக்கலாம். ஏற்கனவே அரைச்ச ரவாயோட இந்த சர்க்கரையை அரைச்சதையும் கொட்டிடலாம். இப்போது இந்த ரவையும் அரைச்ச ரவையோட சர்க்கரை பவுடர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச ரவா பவுடரோட சர்க்கரை பவுடரையும் கலந்து அதில் ஏலக்காய் பொடி, அப்புறம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து பொதுவாக யாரும் போடுறதில்ல. நிறைய பேருக்கு இந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை பிடிக்காது. ஆனால் நான் பச்சை கற்பூரம் சேர்க்கறதுக்கு காரணமே அதுதான். சொன்னேன் இல்லையா வீடியோ ஆரம்பிக்கும் போது 1 மாதம் ஆனாலும் கெடாதுன்ட்டு. அதுக்கு மெயின் பங்கு இந்த பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் ஏதோ பூச்சியோ எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு பச்சை கற்பூரம் போடணும். இப்போ நான் 1 கப்பு இருக்கும் ரவைக்கும் 1.25 கப்பு சர்க்கரைக்கும் பச்சை கற்பூரம் எவ்வளோ சேர்க்குறேன் பாருங்கள். இவ்வளோ தான், சும்மா துளியோண்டு இந்த அளவு சேர்த்தா போகிறேன். இது நல்லா கையால் நெசுக்கி அவ்வளோதான். இதுக்கு மேலே போடக்கூடாது. நெய் கொஞ்சமாக எடுத்துங்க. இந்த அளவுக்கு நெய் எடுத்துட்டா போதும். இந்த நெய் சுட்டதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு
கோல்டன் கலரில் வந்துட்டு நல்லா சுட்டுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோம்னா இந்த முந்திரி பருப்பை இந்த சர்க்கரை பவுடர், ரவா பவுடர், ஏலக்காய், பச்சை கற்பூரம், முந்திரி பருப்பு இதோட கலந்துட வேண்டும். நல்ல ருசியாக வேணும்னா ரவையை அரைச்சா தான் நல்லா ருசி. நிறைய பேர் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ரவா உருண்டை பிடிக்கும்போது பாலை ஊற்றி பசைவாங்க. பால் ஊற்றி பசையும் போது என்ன ஆகுதுனாக்க 2 நாளைக்கு மேலே அந்த ரவா உருண்டை நல்லா இருக்காது. பாலுடைய தன்மையினால் அந்த ரவா உருண்டை கெட்டுப்படும். அதனால் பால் பிடிச்சி ரவா உருண்டை பண்ணுறாந்தா அன்று மறுநாளோ அந்த ரவா உருண்டையை காலி பண்ணிடணும். ரவா உருண்டைக்கு முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் மட்டும்தான் போடுறேன். காஞ்ச திராட்சையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை எடுத்து இதில் இன்னொரு ஏனத்தில் மாற்றிக்குங்க. இதில் நெய்யை மொத்தமாக கொட்டாமல் இந்த ஏலக்காய், சர்க்கரை, பச்சை கற்பூரம், ரவை எல்லாத்தையோட கலவையில் இதில் போட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். விட்டு இதை இப்போ கையில் போடக்கூடாது. நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால கை போடாமல் கரண்டியால் போட்டு இதை பிசைங்க. இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதான். சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கணும். பாலை விட்டு பிசைஞ்சால் 2 நாளைக்கு மேலே வராது. நெய்யை விட்டு பிசைஞ்சால் 1 மாதம் ஆனாலும் கெடாது. பால் விட்டு பிசைகிறா இருந்தால் ஒரு 10 உருண்டை 15 உருண்டைக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் பால் விட்டு பிசையலாம். அது 2 நாளைக்கு மேலே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வாசனை வந்துடும். பாலோட தன்மை வாசனை வந்துடும். நெய் விட்டு பிசைஞ்சால் ஒரு 50 உருண்டை 100 உருண்டை பண்ணுறதா இருந்தாக்க நெய் விட்டு பிசைஞ்சோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு துளியோண்டு பச்சை கற்பூரம். அப்புறம் ரவா உருண்டையில் இந்த சர்க்கரை பவுடர், ரவா பவுடர் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அரைச்சி கலந்து வச்சுருக்காங்கல்ல, இதை கலந்து நிறையா அன்னன்னைக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெய்யை தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட வச்சு ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த ரவா பவுடர், சர்க்கரை பவுடர் எல்லாத்தையும் கலந்து ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு என்னைக்கெல்லாம் தேவைப்படாது, எத்தனை நாளாக. ஆனால் மறந்து கூட சர்க்கரை பவுடர் தனியாகவும் ரவா பவுடர் தனியாகவும் வைக்கக்கூடாது. சர்க்கரை பவுடர் தனியாக வச்சா என்ன ஆகுனா அப்படியே கட்டிப்பிடும். அதனால் ரவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த முந்திரி பருப்பா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். அது பச்சை கற்பூரம் வாசனை இருக்கிறதால அதில் எறும்பு வராது. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா சுட வச்சு அப்பப்போ கூட அந்த குழந்தைகளுக்கு சாயந்தரம் ஸ்கூலில் வந்த உடனே ஒரு 4 உருண்டை கூட பிடிச்சி கொடுக்கலாம். அதனால் தனியாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக கூட உருண்டை பிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. நெய் சூடாக விட்டு நெய் விடத்தை கொஞ்சம் கவனமாக விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நிறையா விட்டுட்டா ரவா உருண்டைக்கெல்லாம் நெய் பிடிக்குமோ, ஆனால் அதிக நெய் செலவு பண்ண வேண்டியது. மாலாடுக்கு நெய் நிறையா பிடிக்காது, ரவா உருண்டைக்கு நெய் நிறையா பிடிக்கும். இப்போ ஒரு அழகுக்கு ஒரு கப்பு டம்ளருக்கு இவ்வளோ வந்து இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பிள்ளைகளை காமிச்சிட்டு இப்போது ரவா உருண்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.